வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் ஒப்பட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மைதாவில் செய்வாங்க. மைதா வந்து அவ்வளோ நல்லது இல்லைங்கிறனால நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்து நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். நெய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். இப்போ சப்பாத்தி மாவு நம்ம பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். இப்படி பிணையும் போது நமக்கு வந்து இந்த மாவெல்லாம் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பிணைஞ்சிருக்கோங்கிற அர்த்தம். இதை வந்து இப்போது மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம் ஒரு 20 நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேங்காவை வந்து நம்ம அப்படியேவும் போடலாம். ஆனால் வந்து இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஈரப்பதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் வறுக்க வேண்டாம். அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன் இல்லையா, தேங்காயில் நான் 3/4 பாகம் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா சரிக்கு சமமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், போதும். இது நல்லா கரையை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சு. நீ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன சின்ன குப்பைகள் அதெல்லாம் இருக்கும், நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சு மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் இப்படி நம்ம கலந்து விட்டுடுவோம், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து சூடு ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டு அது உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. சப்பாத்தி மாதிரி நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. மெதுவாக லைட்டாக தேய்ச்சிக்கலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சாச்சு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்போது தேங்காய் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். சில பேத்துக்கெல்லாம் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சா அது வெளியே வருதுன்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையிலேயே வந்து இதை தட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் மேலே விட்டுக்கோங்க. கையில் நீங்கள் இப்படி தட்டினாலே போதும், அந்த ஷேப்புக்கு வந்துடும். மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். பாருங்கள், அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது, நமக்கு மாவு வந்து ஈவனாக வந்துடும். இப்படி உள்ள தேங்காயும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். கட்டையை வச்சு தேய்க்கிறத விட நம்ம கையில் இப்படி பண்ணுறது இன்னுமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா ஓரத்தில் இப்படி கட்டியாக இருக்காது. நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம முறுக்குக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா, தட்டை முறுக்கு, அந்த மாதிரி தான். இப்போ எல்லாமே வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல் சூடாயிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெல்லத்தில் இது வந்து போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் கோதுமை மாவு கூடவே வந்து கரும்பு சக்கரை, கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மைதா அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. இப்போ வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் ஒப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கரும்பு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.